இப்பதான் ஓட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ₹2000 பட்ஜெட் மேல ஒரு ஷூ வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அது சரி, ஆனா ₹2000 பட்ஜெட்ல ஒரு நல்ல ஷூ சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆனா நான் ஒரு ஷூ சொல்ல போறது கிடையாது. நீங்க ஒரு ஷூ வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும்னு ஒரு 4 விஷயம் சொல்ல போறேன். நம்பர் 1, பிரீத்தபிளா இருக்கணும். அதாவது நீங்க ஷூ போட்ட உடனே உள்ள கொஞ்சமாச்சும் ஏர் ஃப்ளோ இருக்கணும். ஒரு அவனுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நம்பர் 2, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. உங்கள் கால் ஃபிட் ஆகிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்பர் 3, ஷூவோட ஆங்கிள் இருக்க இடம் ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடம் ஹார்டாக இருந்ததுன்னு வைங்களேன், ஃப்ரிக்ஷன்னால ஒரு தேய்மானம் ஏற்பட ஆங்கிள் கிட்ட அது செம்ம எரிச்சலாக இருக்கும் அங்கே வந்துச்சுன்னா. ஸோ ஆங்கிள் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். அந்த ஆங்கிள் சப்போர்ட்காக ரன்னர்ஸ் நாட் போடுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹோல்ன்றது லேஸ் கிட்ட இருக்கும். அது இருக்கான்னு மறக்காமல் பார்த்துக்கோங்க. நான் இப்போ டிஸ்பிளேல காட்டுறேன் அது எப்படி இருக்கும்னு. இந்த அவுட் சோல் இல்லாத ஷூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சிங்கிள் லேயர் ஷூஸாக ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸில் ஓடுறோம், இது ரோடா இல்லை டெரெயினானே நமக்கு சம்டைம்ஸ் டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் ஓடும்போது உங்களுக்கு ஒரு சின்ன கல் பட்டாலே உங்களுக்கு இம்பேக்ட்ன்றது ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு சிங்கிள் லேயர் நீங்கள் ஷூ போடும்போது. ஸோ அவுட் சோல் இருக்கிற மாதிரி ஷூஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தயவு செஞ்சு ஃபஸ்ட் காப்பி ஷூஸ் வாங்காதீங்க. இந்த ஆன்லைன்லேயும் வாங்காதீங்க. ஃபஸ்ட் டைம் ஷூஸ் வாங்க போகிறீங்க, ஒரு வருஷம் அதை போட்டு ஓட போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு நேரில் போய் வாங்குங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு போங்க. நான் சொன்ன இந்த பேசிக் விஷயம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஷூ வாங்கிட்டு வந்துடுங்க. பிராண்ட் நேமு, மாடல் நேம்லாம் கமெண்ட்டில் தயவு செஞ்சு கேட்காதீங்க. நான் சொன்னதை வச்சு நீங்கள் போய் போட்டு பார்த்து வாங்குங்க. இன்னையோட டே 21 கம்ப்ளீட்டட். லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட்.